அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனி வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, இப்ப தொடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான மகாலய பட்சம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பட்சம் என்றால் 15 நாட்கள். அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மளோட தங்கக்கூடிய நாள்களைத்தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம். மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்று சொல்லுவோம். இது தை மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாதிரியே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசை. அதற்கு முன்னாடி வரக்கூடிய 15 நாட்கள் தான் மகாலய பட்சம்னு சொல்லுவோம். இந்த நாட்களில் யாரொருத்தவங்க நம் முன்னோர்களை நினைச்சு வழிபட்டு இந்த 15 நாட்களும் முன்னோர்களுக்கான எளிமையான தர்ப்பணங்கள் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆஹ் பலன்தான். ஒரு சில குடும்பத்துல நமக்கு எவ்வளவு வழிபாடுகள் பண்றோம், பரிகாரங்கள் பண்றோம், வீடு நல்ல ஒரு எல்லா விதமான சகல வசதியோட இருக்கும். ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. குடும்பத்துல ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் வேணும். சுப நிகழ்வுகள் தாமதமாவது, இல்லாட்டி அகாத மரணங்கள் குடும்பத்துல இப்படி வந்துட்டே இருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நமக்கு இருக்கு, இல்ல மனசு கஷ்டமாகவே இருக்கு. இப்படி இந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்துல சில விஷயங்கள் இது மாதிரி நடந்ததுன்னா, நிச்சயமாக பித்ருக்களுடைய தோஷங்கள், பித்ருக்களுடைய சாபங்கள் தாங்க காரணம். அதாவது பித்ருக்கள் சாபங்கன்னா, உடனே முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுக்குறாங்கங்கிற அர்த்தம் இல்லைங்க. அவர்களுக்கான ஒரு நாள்ல அவர்களை நினைத்து நம்ம சாதாரண எளிமையான சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி செய்துகிட்டாலே போதும். அதனாலதான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களை நினைச்சு நம்ம தீப வழிபாடுகள், இந்த எள்ளு தண்ணீர் கொடுப்பது, நம்ம ஏதாவது தான தர்மங்கள், தர்ப்பணங்கள் பண்றது, இது மாதிரி எல்லாமே செய்து வருகின்றோம். நிறைய குடும்பத்துல இது மாதிரி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில வழிபாடு பண்ணாமல் தவறிடுவோம். இல்லாட்டி வருஷத்துல திதி கொஞ்ச நாள் ஞாபகத்துக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமா அப்ப மறந்தும் போயிருவாங்க. அப்படி இது மாதிரி எதுவுமே நாங்க எங்க முன்னோர்களுக்காக செய்யல. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல பழக்கமே இல்ல அப்படிங்கிறவங்க கூட, நம்ம வீட்ல ஒரே ஒரு சின்னதான இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. குடும்பத்துல பலவிதமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நீங்க இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி, முன்னோர்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்கு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம். ஒரு வருஷத்துல வரக்கூடிய மிக முக்கியமான முன்னோர்களுக்கான வழிபாட்டு காலத்துல ஒண்ணுதான் நமக்கு மகாலயபட்சம். ஆவணி மாதத்துல பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மகாலயபட்ச காலமாக நமக்கு தெரியும். இந்த மகாலயபட்சம் அப்படின்னா பெரிய கூட்டம். அதாவது பட்சம்னா 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு. நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே, அதாவது நம்முடைய தாத்தா, பாட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன், அப்படி எத்தனை தலைமுறைகள் இருந்தாலுமே அந்த எல்லாருமா சேர்ந்து ஒன்று கூடி கூட்டமாக பித்ருலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு நம்ம அழைக்கக்கூடிய இந்த தர்ப்பணங்கள், தானங்கள், வழிபாடுகள் இது எல்லாத்திலுமே அவங்க ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மகாலயபட்ச காலம். மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்துல இருந்து இந்த 15 நாட்கள் நம்ம கூடவே தங்கி இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் மகாலயபட்சம் நமக்கு அப்படின்னு சொல்லுகின்றது. நமக்கு இந்த அமாவாசை, ஆடி அமாவாசை இதையும் விட திதி கொடுப்பதற்கு மிகச் சிறந்ததான ஒரு அந்த காலம், அந்த நேரம் எதுனா இந்த மகாலயபட்ச காலம்தான். அதனாலதான் வருஷத்துல மத்த மாசத்துல எல்லாம் நம்ம அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணங்கள் பண்றோம். ஆனா அவங்க மறைந்த இந்த திதியில எல்லாம் சிராத்தம் இது எல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த மகாலயபட்ச காலத்துல இந்த பிரதமையில இருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய இந்த 15 நாட்கள் நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம டெய்லி தர்ப்பணம் பண்ணினோம்னா 21 தலைமுறையினருக்கும் நம்ம அந்த தர்ப்பணம் பண்ணி அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கான ஒரு அர்த்தமாக விளங்குது. அந்த 21 தலைமுறை அந்த ஜெனரேஷன்
அதுக்கும் நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் தருவதாக ஐதீகங்கள் இருக்குங்க. நிறைய பேர் கடலில் போயிட்டு குளிச்சுட்டு தர்ப்பணங்கள் செய்வாங்க. இன்னும் சிலர் நீர்நிலைகளுக்கு சென்று வணங்குவாங்க. அப்படி இந்த மாதிரி எங்கும் போக முடியாதவங்க, யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மங்கள் செய்துட்டு வரலாம். அதுவும் எங்கனால முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி அரிசி, அதாவது பச்சரிசி, அத நுணுக்கி கூட ஒரு பறவைகளுக்கு, குருவிகளுக்கு, காக்கைகளுக்கு இது மாதிரி தானமா செய்யறது மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பலன்களை கொடுக்கும். நம்ம பெரிய அளவுல செய்தால் தான் முன்னோர்களை வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம சின்னதான அளவுல இருந்தும் கூட அவங்கள நினைச்சு இந்த வழிபாடுகளை பண்றோம் பார்த்தீங்களா? அப்போ அவங்கள நம் உள்ளன்போட நினைக்கிற அந்த ஒரு நினைப்பே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து முன்னோர்களோட அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கான நிச்சயமா வழிவகுக்கும். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, உங்க குடும்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான தர்மங்கள் பண்ணலாம். பொதுவாகவே நாம ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம செய்கின்ற தர்ப்பணங்கள் எல்லாமே யமதர்மராஜனுடைய கைகளுக்கு போய் அவர் நம் முன்னோர்களை அழைத்து உங்ககிட்ட ஒப்படைப்பாராம். ஆனா, மகாலயபட்சம் ஆரம்பிக்கிற அந்த நாள்ல நம்முடைய முன்னோர்கள் அவங்க விருப்பமான இடத்திற்கு எங்கெல்லாம் உங்களுக்கு போகணுமோ, நீங்க அங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விருப்பப்பட்ட இடத்திற்கு போயிட்டு வரவே அனுமதி குடுப்பாங்களாம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அவங்க விருப்பமான இடத்திற்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால தான் நம்ம இருக்கிற வீட்ல யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்கள நினைச்சு இந்த தர்ப்பணங்கள் செய்யலாம். இப்ப நம்ம குடும்பத்துல வீட்ல என்ன செய்யணும்னா, நம்முடைய வீட்ல டெய்லி காலை அல்லது மாலையில நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறீங்கன்னா இறைக்கலாம். அதாவது பெண்கள், அதாவது திருமணமான எந்த சுமங்கலி பெண்களும் பண்ணக்கூடாதுன்னு ஐதீகங்கள் இருக்குங்க. ஆண்கள் தான் இத செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த 15 நாட்களும் எள்ளு தண்ணீரும் இறைக்கலாம். இல்லாட்டி நதிக்கரையில ஐயர் வச்சு சிராத்தம் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு வந்த கையோட காலை அல்லது மாலை முன்னோர்களுடைய படத்திற்கு என்ன பூக்கள் இருக்கோ அத வச்சு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு செம்பு தண்ணி மட்டும் வைங்க. இந்த தண்ணீரானது அவங்களுடைய தாகத்தை தவிர்ப்பதற்கான அந்த நீர். அதே மாதிரி ஒரே ஒரு தீபமானது தெற்கு நோக்கி ஏத்துறங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 15 நாட்களும் ஒரே ஒரு செம்பு தண்ணீர், ஒரு விளக்கு அவங்களை நினைச்சு நீங்க ஏத்தினாலே போதும். இந்த 15 நாட்களும் குளிச்சுட்டு சமைச்சிட்டு ஒரு பிடி சாதம் மட்டும் எள்ளு கலந்து காக்கைக்கு வைக்கவும். இப்ப காக்கை, குருவி சாப்பிட மாட்டேங்குதுன்னு அப்படிங்கிறவங்க நாய்க்கு வைக்கலாம். இப்படி வைப்பதனால் ஏதாவது ஒரு ரூபத்துல நம் முன்னோர்களை போய் சேருங்க. அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாய் நிவர்த்தியாகி நம்ம குடும்பமானது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த எளிமையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்க செய்யுங்க. இப்ப 15 நாட்களில் நீங்க பசுமாடுகள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அப்ப அகத்திக்கீரை, புல்லு, பழம், தீவனம் இப்படி ஒரு நாளைக்கு குடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புண்ணிய பலனை கொடுக்கும். ஒரு தீபமும், ஒரு டம்ளர் தண்ணீரும் சின்னதான தானங்கள் செய்ய மட்டும் மறந்திடாதீங்க. நிச்சயமா குடும்பத்துல அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில ரொம்ப நிம்மதி, சந்தோஷத்தோட நல்லபடியா நம்முடைய வருங்கால சந்ததிகள் இருப்பதற்கு இந்த எளிமையான வழிபாடு உதவும். அது மட்டும் அல்லாமல் முன்னோர்களின் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தி அடையும். அதனால இந்த வழிபாடு மட்டும் செய்து பாருங்க. என்னைக்குமே உங்க குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்க அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.